கடந்த 7 மாதமாக பாலாடை எடுத்து வச்சு அது இன்றைக்கி தான் நெய் எடுக்கணும்னு ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ அதை தான் நெய் எப்படி உருக்குறன்றதை வாங்க பார்த்துடலாங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து நாளே வந்து எடுத்து நைட்டே வச்சிடணும். இப்போ காலைல செய்ய போகிறீங்கன்னா நைட்டே எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் அப்போ கொஞ்சம் செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்ல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்ஸ் உள்ளதை நான் போட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாக வந்து பண்ணி போட்டுட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணும் போதே ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப் தான் இதில் மெயினான இதுவே. ஸோ அதை நல்லா இது பண்ணுங்க. பாருங்கள், வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. அதை நல்லா ஒரு அகலமான கடாயில் எடுத்து வச்சுட்டு அதை ஹீட் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அது செய்யும் போதே ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. உங்களுக்கு அது மாதிரி இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மணலான வீடே அப்படியே ஸ்வீட் ஸ்டால் மாதிரி வாசம் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நல்லா அதை நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை, மிளகு இது 3த்தில் ஏதாவது ஒன்று போட்டு அது நல்லா நெய் முருங்கைக்கீரை போட்டோன்னு நல்லா முறிச்சிரும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கண்டெய்னரில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. நான் வந்து ஹோம்மேடாக தான் வீட்டிலே நாட்டு மாட்டு பால் வாங்கி தான் நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்லாவே அதை ஊற்றும் போதே பாருங்கள் கெட்டியாகிடுச்சு. எனக்கு 1.5 பாட்டில் வந்துச்சு. அதோடய நான் வெண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டேன். நம்ம பசங்களுக்கு ப்ரெட்டுக்கு வெண்ணெய் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்ட்டு அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு. பட்டர் ஷீட்டில் போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள வச்சுக்கிறவங்க வீட்டில் இதை சிரமம் பார்க்காம பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே வந்து குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க.